வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி பாட்னிக்கான மாடல் கொஷின் பேப்பர். அதில் ஃபஸ்ட்டு கொஷின், if the adenine content in the DNA species is 14%, then what will be the guanine content? Answer option C, 36%. Second one, the common fixative used for fixing root tip. ரூட் டிப்பை வந்து பண்ணாக்கா கலரிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது எது அப்படின்னாக்கா கெர்னாய் ஃப்ளூயிட். ஆன்சர் ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன், the unit used for measuring the sedimentation coefficient of cellular component. Answer Sweetberg unit. இதுக்கு இங்கே வந்து பண்ணாக்கா sedimentation coefficient அப்படின்றது வந்து பண்ணாக்கா ரிபோசோம்ஸ் இது ரெண்டும் வந்து பண்ணாக்கா பைண்ட் ஆகிறது. இதை பேஸ் பண்ணி சொல்கிறது வந்து பண்ணாக்கா செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த யூனிட்டுக்கு தான் என்ன பேருனா ஸ்வீட்பர்க் யூனிட். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, the cytological strain used for staining lipid. லிப்பிடை வந்து பண்ணாக்கா ஸ்டெயின் பண்ணுறதுக்கு கலரிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து பண்ணாக்கா சூடான் 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, குவைசன்ட் ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள், அமைதியான நிலை, செல் சைக்கிள் அமைதியான நிலை எது அப்படின்னு கேட்பாங்க. குவைசன்ட் ஃபேஸ். G0 ஃபேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, ஓப்பன் கொலேட்ரல் கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓப்பன் கொலேட்ரல் அண்டு கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல் ஆர் சீன் இன் டைகாட் ஸ்டெம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டைகாட் ஸ்டெம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, trichoblast are seen in the epidermis of root. trichoblast அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, root. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, a stomata having two subsidiary cell at right angle to the God cell. A stomata having two subsidiary cell at right angle to the God cell. Answer diacytic. Answer option B, diacytic. Next question number 9, osteosclerites are seen in Nymphaea. Osteosclerites are seen in Nymphaea. Answer option B. Next question number 10, bicollateral vascular bundle are seen in cucurbita. Bicollateral vascular bundle are seen in cucurbita. Answer option B. Next question number 11, tunica carpus theory for the apical meristem was proposed by. Tunica carpus theory for apical meristem was proposed by Schmidt. tunica carpus theory யார் சொன்னது அப்படின்னு apical meristemத்துக்கான tunica carpus theory Schmidt. Answer option B. Next question number 12, microsporophyll is the other name for ஸ்டாமன். மைக்ரோஸ்போரோஃபில் அப்படின்றது எதுக்கான அதர் நேம் அப்படின்னா ஸ்டாமனுக்கான அதர் நேம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13, எர்கோகேமி இஸ் அ கண்டிஷன் வேர் ஆண்ட்ரோஷியம் இஸ் எக்ஸர்டட் அவே ஃப்ரம் கைனோஷியம். எர்கோகேமி அப்படின்றது ஒரு கண்டிஷன். ஆண்ட்ரோஷியம் கைனோஷியத்துக்கு ரொம்ப அவேல இருந்தால் அதுக்கு என்ன பேருனாக்க எர்கோகேமி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 14, பாலினேஷன் பை ant இஸ் கால்டு. ant எறும்புனால பாலினேஷன் நடந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மிர்மிகோஃபிலி. ஆன்சர் ஆப்ஷன் டி, பாலினேஷன் பை ant இஸ் கால்ட் மிர்மிகோஃபிலி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 15, எட்ரோஸ்டில்லி இஸ் சீன் இன் பிரிமுலா. எட்ரோஸ்டில்லி எதில் இருக்குது அப்படின்னா பிரிமுலாவில் இருக்குது. Next question number 6, the ploidy level of the given tissue respectively is. இங்கே வந்து நமக்கு நிறைய டிஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. மெகாஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் எக், ஜைகோட், எண்டோஸ்போம். அப்போ இதோடைய பிளாய்டி லெவலை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அப்போ மெகாஸ்போர் மதர் செல் அப்படின்றது டிப்ளாய்ட், மெகாஸ்போர் அப்படின்றது ஆப்ளாய்ட், எக் அப்படின்றது ஆப்ளாய்ட், ஜைகோட் அப்படின்றது டிப்ளாய்ட், எண்டோஸ்போம் அப்படின்றது ட்ரிப்ளாய்ட். அது கண்டிஷனை பேஸ் பண்ணி சொல்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17, pollen germination is enhanced by the mineral. pollen germination வந்து பண்ணாக்கா ஸ்பீட் அப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மினரலுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போரான். ஆன்சர் ஆப்ஷன் சி.
Next, cytochrome pump hypothesis of mineral uptake was proposed by answer option A Lundegaard. Cytochrome pump theory. So cytochrome pump hypothesis of mineral uptake was proposed by Lundegaard. Next question number 19. Warburg-Dickens pathway is the other name of Warburg-Dickens pathway kana other name pentose phosphate pathway. Pentose phosphate pathway. Next question number 20. If the water potential of the system A is 15 bars, that of system B is 18 bars, then the direction of movement of water will be answer option B from A to B only. From A to B only. Answer option B. Next question number 21. Which of these is an anti-transparent? ஸோ எது ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி அப்சிசிக் ஆசிட். விச் ஆஃப் திஸ் இஸ் அன் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த காம்போனண்ட் எது அப்படின்னா அப்சிசிக் ஆசிட். ஸோ அப்சிசிக் ஆசிடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு பேர் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 22. விச் ஆஃப் திஸ் இஸ் கால்டு நூபர்க் எஸ்டர்ஸ். நூபர்க் எஸ்டர் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட். ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் இஸ் கால்டு நூபர்க் எஸ்டர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 23. விச் ஆஃப் தீஸ் இஸ் அ பாஸ்போப்ரோட்டீன். பாஸ்போப்ரோட்டீன் lecithin. Which of these is a phosphoprotein? Lecithin. Answer option A. Next question number 24. Which of these is a dicarboxylic amino acid? Answer option D glutamine. Which of these is a dicarboxylic amino acid? Answer option D glutamine. Question number 25. Which of these does not possess optical activity? எதுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கிளைசின். Which of these does not possess optical activity? Glycine. Answer option C. Next question number 26. Which of these enzyme is used as a meat tenderizer? ஸோ மீட் டென்ட்ரீசர் மீட்டை சாப்னிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய என்சைமாக எது யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா பேப்பைன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேப்பைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 27. Which of these is a mononic fatty acid? Mononic fatty acid. Oleic acid. Which of these is a mononic fatty acid அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி oleic acid. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 28. ரெட் ஆல்கே ப்ளூரைஸ்டு டியூரிங் பேலியோசோயிக் எரா. ரெட் ஆல்கே எப்போ வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேலியோசோயிக் எரா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 29. அன்னுலாரியா இஸ் அ ஃபார்ம் ஜீனஸ் ரிலேட்டட் டு. அன்னுலாரியா அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஜீனஸ். பாசில்ஸில் எல்லாமே என்டையர் பிளான் கிடைக்காது, ஒரு பார்ட்டாக மட்டும்தான், பீஸாக மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு ஃபார்ம் ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அனுலாரியா அப்படின்றது எதோடைய ஃபார்ம் ஜீனஸ் அப்படின்னா கெலாமைட்டீஸ் உடைய ஃபார்ம் ஜீனஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி கெலாமைட்டீஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 30. த சஃபிக்ஸ் ஸ்ட்ரோபஸ் இஸ் யூஸ் டு ரெஃபர். ஸோ ஸ்ட்ரோபஸ் அப்படின்றது சஃபிக்ஸ். ஸ்ட்ரோபஸ் உடைய சஃபிக்ஸ் எது, அதாவது ஸ்ட்ரோபஸ் அப்படின்ற வேர்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோன். இங்கே நான் இப்போ தான் சொன்னேன், பாசில்ஸில் எல்லாமே நமக்கு பீஸாக தான் கிடைக்கும், என்டையர் பார்ட்டு கிடைக்காது. அப்போது ஒவ்வொரு பார்ட்டுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்ட்ரோபஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா கோனை மீன் பண்ணுது. ஆன்சர் ஆப்ஷன் டி கோன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இது பார்ட் 1 தான். பார்ட் 2க்கான வீடியோ அடுத்து போடுறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே வந்து அந்த மாடல் கொஷின் பேப்பர் பிஜிடிஆர்பி பாட்னிக்கான மாடல் கொஷின் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.